இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இப்பொழுதும் டாக்டர் DGS தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறைவார்த்தைகளின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்றும் கூட நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatsoever he does shall prosper. அதுதான் ஆண்டவருக்கு உங்களை பற்றிய விருப்பம், நோக்கம், சிந்தை. That is what is the will of God, his desire towards you. ஒரு தடவை ஒரு கண்ணியமுள்ள ஸ்திரீ என்னை பார்க்க வந்தார்கள். Once a respectful lady came to see me. அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் ஒரு பிசினஸ் செய்தோம், அது தோல்வி அடைந்தது. And she told me, sir, we were having a business but it failed. அதன் பிறகு வேறொரு தொழிலை தொடங்கினோம். And then afterwards we started another business. அதிலும் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. Even there we had to go through a lot of loss. ஐயா, என் கழுத்தை பாருங்கள். Sir, please look at my throat. என்னுடைய மாங்கல்யத்தை கூட நான் விற்று விட்டேன். Even I sold my mangalyam. எவ்வளவோ செல்வத்தில் வாழ்ந்த நாங்கள் இப்பொழுது தவிக்கிறோம். I was once prosperous but now we are suffering. ஐயா, நாங்கள் செய்வதெல்லாம் ஏன் வாய்க்காமல் போகிறது? Sir, why is it that all that we do does not prosper? தயவு செய்து எனக்காய் ஜெபம் பண்ணுங்கள். Will you not please pray for us? ஒரு நேர உணவுக்காய் தவிக்கிறோமே என்று கதறினார். We are struggling even for one meal a day. என் அன்பு சகோதர சகோதரிகள், My dear brother and my sister, உங்களில் பலரும் கூட இன்று அப்படி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். many people are like that today. நான் செய்வது ஒன்றுமே வாய்க்க மாட்டேன் என்று. Nothing prospers when I do. எதிலுமே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. I don't have blessing in anything. வேதம் சொல்லுகிறது, The scriptures say, அவன் செய்வதெல்லாம் வாய். whatever he does shall prosper. இன்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Tonight the Lord will bless you. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவார். Tonight the Lord will change your life. இந்த வேத வசனம் 4 காரியங்களை சொல்லுகிறது. This word of God says 4 things to us. 3 காரியங்களை விடும்படி சொல்லுகிறது. It says to leave 3 things. அதே சமயத்தில் In the same time, ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளும்படி சொல்லுகிறது. it says us to hold on to one thing. சுலபமாய் நாம் இவைகளை செய்து விடலாமே. We can easily do all these things. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, This word of God tells us, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காதே. do not stand, do not walk in the counsel of the ungodly. பாவிகளுடைய வழியில் நில்லாதே. Do not stand in the path of the sinners. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. Do not sit in the seat of the scoffers. இந்த 3 காரியங்களை நீ விட்டுவிடு. Leave all these 3 things. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. But love the word of God. அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு. And meditate day and night in his word. அப்பொழுது நீ செய்வதெல்லாம் நிச்சயமாய் வாய்க்கும். Then whatever you do, it shall prosper. எனக்கு அன்பானவர்களே, My beloved people, தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார். David wrote this psalm. தாவீதின் வாழ்க்கையில் இது சம்பவித்ததா? Did this happen in the life of David? அவன் இதை தன் வாழ்க்கையில் கொண்டு வந்தானா? Did he bring this in his own life? சங்கீதம் 26:4-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். If you read in Psalm 26:4 and 5. வீணரோட நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன். அவன் அப்படி ஒரு தீர்மானம் செய்தான். He made a decision like that. நான் இந்த 3 காரியங்களை செய்ய மாட்டேன் என்று. I will not do these 3 things. 1 நாளாகமம் 29:28 சொல்கிறது. First Chronicles 29:28 says like this. அவன் மரிக்கும் பொழுது, when he died, தீர்க்காயுசோடு, he was full of age, ஐஸ்வரியத்தோடு, full of riches, மகிமையோடு மரித்தான். and he died full of honor. காரணம் இந்த 3 காரியங்களையும் விட்டு விட்டான். Because he gave up all these 3 things. இந்த 3 காரியங்களையும் பற்றி சற்று கவனிப்போமா? Let us meditate on these 3 things. முதலாவது துன்மார்க்கரின் ஆலோசனை. First of all, the counsel of the wicked people. துன்மார்க்கன் என்பவன் யார்? Who is the wicked man? நீதிமொழிகள் 29:27 சொல்லுகிறது. In Proverbs 29:27, வேதம் சொல்லுகிறது, the word of God says, சன்மார்க்கமாய் நடக்காத மனிதன் துன்மார்க்கன். though that man who does not walk as an upright man, he is a wicked man. அவன் என்ன ஆலோசனை பண்ணுகிறான்? What is the counsel that he takes?
நீதிமொழிகள் 12:5 பாருங்கள். Proverbs 12:5 says, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் தீதானவைகள். the counsels of the wicked people, they are deceitful. தீதானவைகளை அவன் யோசிக்கிறான். He always thinks about evil things. துன்மார்க்கர் உலக வாழ்க்கையில் உண்டு. There are people who are evil workers in the world. அதே சமயத்தில் ஆன்மீக உலகத்திலும் துன்மார்க்கர் உண்டு. In the same way, there are wicked people in the spiritual world. பக்தி உலகத்திலும் துன்மார்க்கர் உண்டு. There are wicked people even in the religious world. இந்த ரெண்டு பேருடைய ஆலோசனைகளை பாருங்கள். Look at the counsels of these two different people. அவனுடைய ஆலோசனை தீதானது என்று சொல்கிறது. And the word of God says his counsel is an evil counsel. ஜூலியஸ் சீசர் என்ற ரோம மன்னனை பற்றி நான் வாசித்திருக்கிறேன். I have read about the life of Julius Caesar, who was an emperor. அவன் தன் புகழேணியின் உச்சியில் இருந்த பொழுது When he was at the height of his fame, கேசியஸ் என்ற மனிதன் பொறாமை கொண்டான். a man called Cassius was jealous about Caesar. ஆகவே ஜூலியஸ் சீசருடைய நெருங்கிய நண்பன் புரூட்டஸ் என்ற ஒரு உத்தமனுடைய மனதை கெடுத்தான். And therefore he went and spoiled the mind of Brutus, who was a close friend of Julius Caesar. துன்மார்க்கமான ஆலோசனையை கொடுத்தான். He gave evil counsel to this man. ஒரு நாள் புரூட்டஸ் தன் நண்பர்களோடு சென்று ஜூலியஸ் சீசரை குத்தி கொலை செய்தான். And therefore one day Brutus went along with his friends and he stabbed and killed Caesar. ஜூலியஸ் சீசர் சாகும் பொழுது சொன்னான், When Julius Caesar was dying, he said like this, Brutus, நான் நேசிக்கும் Brutus whom I love, நான் கௌரவப்படுத்தும் Brutus whom I have respected, நீதிமானாகிய Brutus, oh righteous man, நீயா என்னை கொலை செய்ய வந்து விட்டாய். you have killed me like that. நீயுமா இந்த பாதகரோடு வந்து விட்டாய். He said, you too Brutus have come against me, அப்படியானால் நான் சாகட்டும் என்றான். and therefore let me die. அதே புரூட்டஸும் கொலை செய்யப்பட்டார். The same Brutus was also killed. துன்மார்க்கருடைய ஆலோசனை That is the counsel of the wicked. தீதானவைகள். It is evil. ஆன்மீக உலகத்தை பார்ப்போம். Look at the spiritual world. அங்கே துன்மார்க்கர் என்ன சொல்கிறார்களா? What does the evil person say there? யோபு 21:14 முதல் 16. You will read in Job 21:14 to 16. வாசிக்க கேட்போமா? Shall we hear this? அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்பும், சர்வவல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. He says, let the counsel of the wicked be far from me. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? What do they say? தேவனை சேவிக்க அவர் யார்? He says, who is Almighty God that we should serve him? அவரிடம் ஜெபிப்பதினால் என்ன பயன்? What is the profit that we have when we pray unto him? இதே காரியத்தை நீதிமொழிகள் 22:17-18 நீங்கள் வாசிக்கலாம். We read the same thing in Proverbs 22:17 and 18. அதிலும் பக்தன் சொல்கிறான், துன்மார்க்கருடைய இந்த ஆலோசனை எனக்கு வேண்டாம் என்கிறான். Even there the man of God says, I do not want the counsel of the wicked man. பக்திக்குரிய உலகில் இந்த ஆலோசனை. In the spiritual world there are such counsels given. தேவனால் என்ன பயன்? What is he used from God the Almighty? அவனும் ஜெபிப்பதால் என்ன பிரயோஜனம்? What is the use in praying unto him? எனக்கு அன்பானவர்களே, My beloved people, அப்படித்தான் இயேசு இருந்த நாட்களில் வேதபாரகரும் பிரதான ஆசாரியர்களும் யோசித்தார்கள். Even the scribes and the Pharisees, they thought like that in the days of Jesus. மத்தேயு 26:4 சொல்கிறது. In Matthew 26:4, ஆகவே அவர்கள் கிறிஸ்துவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். it says, therefore they took counsel to kill Jesus. துன்மார்க்கமான ஆலோசனை. That was the evil counsel. இந்த ஆலோசனையை யூதாசுக்கு கொடுத்தார்கள். They gave this counsel to Judas. இயேசுவின் சீடனாகிய யூதாஸ் இந்த ஆலோசனைக்கு உட்பட்டான். Judas, who was a disciple of Jesus Christ, he came under this counsel. மத்தேயு 26:14 முதல் 16 சொல்கிறது. Matthew 26:14 to 16 says, அவன் போய் அவருடைய 30 வெள்ளிக்காசை வாங்கினான். he went and bought the 30 pieces of இயேசுவை silver காட்டி கொடுத்தான். and he betrayed Jesus. ஆனால் மத்தேயு 27:1 முதல் 4 சொல்கிறது. But Matthew 27:1 to 4 says, இயேசுவை அவர்கள் மரணாக்கினைக்கு ஒப்புக்கொடுத்த பொழுது, when they decided that Jesus should die, இயேசுவை சிலுவையில் அடிக்க போகிறாள் என்று அவன் கேட்ட பொழுது, when he heard that they were going to crucify Jesus அவன் உள்ளம் Christ, துடிக்கிறது. he was so much trembling. அவன் தடுமாறுகிறான். He was shivering. அவன் ஓடினான் அவர்களிடம். And he ran unto these people. ஐயா, அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துக்கொள். He said, please take away this 30 pieces of silver. என் இயேசுவை எனக்கு திரும்ப கொடுங்க. Please give my Jesus என் back. இயேசுவை எனக்கு திரும்ப கொடுங்க. Please give my Jesus back. நான் தெரியாமல் செய்து விட்டேன். I have just made a mistake. இந்த துன்மார்க்கமான ஆலோசனைக்கு நான் செவி கொடுத்து I have listened to this evil counsel. அவள் என்ன சொன்னார்கள்? Do you know what they said? அது உன் பாடு. They said, that is up to you. அவன் என்ன செய்தான்? What did he do? ஐயோ, நான்கு கொண்டு செத்தான். He went and hanged and died. 1974 ஆண்டு நான் எருசலேம் நகரம் சென்றிருந்தேன். I was in Jerusalem in 1974. அங்கே
யூதாஸ் தற்கொலை செய்து மடிந்த இடம் என்று காண்பிக்கின்றனர். They showed me a place where they say Judas Iscariot committed suicide. அங்கே கல்லறைகள் உண்டு. There are so many graves there. அவன் விழுந்த இடம் என்று ஒரு சமனான பூமியை காண்பித்தார்கள். They showed me a plain where they said that he fell and died there. என் உள்ளத்தில் ஒரு பயம் அதிர்ச்சி ஏற்பட்டது. I started trembling and there was a shock in my heart. I said, God, அவனை நீர் உம்முடைய வல்லமையினால் நிறைத்திருந்தீர். you had filled him with your power. லூக்கா 9:1-2 அப்படி சொல்லுகிறது. It says like that in Luke 9:1 and 2. உமக்கு வந்த நன்கொடைகள் எல்லாம் அவன் கையில் கொடுத்தீர். You know, whatever gift that you received, you gave in his hand. யோவான் 12:6-7 அப்படி சொல்லுகிறது. In John 12:6 and 7 it says like this. ஐயோ அவன் தற்கொலை செய்து மடிந்தானே. He just committed suicide and he எனக்கு died. அந்த நிலை வரக்கூடாது. Lord, such things should not come to me. என்னை இந்த துர்இச்சைகளுக்கு விலக்கி காத்து. Lord, please protect me from all kinds of lust like this. துன்மார்க்கருடைய ஆலோசனை, ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள துன்மார்க்கருடைய ஆலோசனைகளுக்கு என்னை விலக்கி காத்தரணும். Lord, please keep me away and protect me from the counsel of the ungodly and the wicked people in the spiritual world. துரிச்சையினால் என் அசுத்தம் நிறைந்து நல் சோபிதம் தான் இழந்தே பரீட்சையினாலும் மயங்குமே வேளைக்கு இறங்கிடுவாய் ஐயனே. மண்ணையே நோக்கி உழந்து தவிக்கும் என் வஞ்சகனஞ்சத நேராய் விண்ணையே நோக்கிட பள்ளிறைவாவோனை வேண்டி யூதாசுக்கு வந்த கதி எனக்கு வேண்டாம். Lord, I don't want to have the same fate that Judas had. எனக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை வேண்டவே வேண்டாம். I don't want the counsel of the wicked people. எனக்கு ஆண்டவர் வேண்டும். I want the Lord. நான் ஜெபிப்பேன். I will pray. அவரோடு உலாவுவேன். I will walk with him. என்று சொல்வோம். And let's say like that. அடுத்து வேதம் சொல்லுகிறது. Next the word of God says, பாவிகளுடைய வழியில் நில்லாதே அப்பா. do not stand in the path of sinners. பாவிகள் என்பது யார்? Who are the sinners? யோவான் 8:34 சொல்லுகிறது. John 8:34 says, பாவத்தை செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். he who commits sin, he is a slave to sin. பாவத்திற்கு பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கிற எவனும் ஒரு பாவி. He who is a slave to all the sinful habits, he is a sinner. எனக்கு அன்பானவர்களே, Beloved people, இந்த பாவிகள் என்ன சொல்கிறார்களா? what do these sinners say? நீதிமொழிகள் 1:10-15 வரை வாசித்து பாருங்க. Read Proverbs chapter 1 verses 10 to 15. அவள் என்ன சொல்கிறார்கள்? What do they say? அங்கே வேதம் சொல்லுகிறது. The word of God says, அந்த வசனங்களில் வாசித்து பார்த்தால் பாவிகளுடைய இருதயம் பொருளின் மீது இருக்கிறது. when we read these verses, we see that the heart of the sinners, they are on the worldly things. எப்படி கூடுதல் பணம் சம்பாதிக்க? How can I gain more money? அதை குறுக்கு வழியில் எப்படி சம்பாதிக்க? How can I gain it in a shortcut method? மற்றவருடைய ரத்தத்தை சிந்தியாவது எப்படி சம்பாதிக்கலாம்? How can I earn it even by shedding the blood of others? ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார். There was a big man in a certain village. அவருக்கு வீட்டிற்கு அருகே ஒரு விதவை இருந்தார். Very next to his house there was a widow. இந்த விதவைக்கு வெளிநாடு ஒன்றில் வேலை கிடைத்தது. And this widow, she got a job in a foreign country. அப்பொழுது அவள் இந்த பெரியவரிடம் வந்தார். She came to this big man. அப்பொழுது சொன்னாள், and she told ஐயா him, நான் வெளிநாடு போகிறேன். sir, I am going to a foreign country. என்னிடம் நகைகள் கொஞ்சம் பணம் இருக்கிறது. I have some jewels and some money with me. இவைகளை நான் என்ன செய்யலாம் என்று கேட்டார். And what can I do with these things? அவர் சொன்னார், And he told her, அதை நீ என்னிடம் கொடுத்து விடு. you give them to me, என்னிடம் நல்ல ஒரு பெரிய பெட்டி இருக்கு, அதில் வைத்து பூட்டி விடுவேன். because I have a safe and I will lock it up. அதிலே வைத்து விடுவேன். I will keep it there. அப்படியே நம்பி கொடுத்து விட்டாள். And she believed him and gave that to him. வெளிநாடு போனாள். And she went abroad. விடுமுறையில் திரும்பி வந்தாள். And she came back for holidays. அப்பொழுது நேராக அவரிடம் சென்று தன் நகையை கேட்டாள். And she went straight to him, asked him for the jewels. அவர் கேட்டார், And he asked her, எந்த நகை? which jewels you mean? எப்பொழுது கொடுத்தாய்? When did you give me? என்னம்மா இது? What is this? என்ன கனவு கண்டாயா என்று. Did you have a dream? அவள் அழுது அழுது அழுதே புலம்பி தன் வாழ்க்கையை கழித்தாள். She cried and she cried and she cried and spent a day. நாட்கள் கடந்தன. Days went by. ஒரு நாள் அவர் தற்கொலை செய்து கொண்டார். One day he committed suicide. அவருடைய முடிவு தற்கொலை. His end was suicide. எனக்கு அன்பானவர்களே, My beloved people, பொருளாசிரியருடைய முடிவு இதுவே.
This is the end of the greedy people. நமக்கு இது வேண்டுமா? Do we want this? வேண்டவே வேண்டாம். No, never. கர்த்தர் நமக்கு போதுமானவர். The Lord is enough for us. வேதம் சொல்லுகிறது. The word of God tells us. நீதிமொழிகள் 10:22. Proverbs 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். It says the blessing of the Lord will give us riches. நல்லது, ஆன்மீக உலகிற்கு வருவோம். Let's come to the spiritual world. ஆன்மீக உலகிலும் பாவிகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that there are sinners even in the spiritual world. ஏசாயா 33:14 சொல்லுகிறது. It says in Isaiah chapter 33 and verse 14. தேவனுடைய சபையாகிய சியோனில் உள்ள பாவிகள் என்று. There are sinners in the church which is called Zion. இதை குறித்து இன்னும் விளக்கமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று ஆமோஸ் 9:10 வாசிக்கலாம். You can read this, the explanation of it in Amos chapter 9 and verse 10. ஆமோஸ் 9:10 என்ன சொல்கிறது பாருங்க. What does Amos 9:10 say? தீங்கு எங்களை அணுகுவதில்லை, எங்களுக்கு நேரிடுவதில்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். தீங்கு எங்களை அணுகுவதில்லை. They say evil will not befall us. எப்படி வேண்டும்னாலும் நாங்கள் நடப்போம். We will walk in whatever way we want to walk. ஒரு பக்கம் இயேசு என்று சொல்வோம். We will say on one side Jesus. மறுபக்கம் பணம் என்று சொல்வோம். On the other side we will say money. தீங்கு ஒன்றும் எங்களை அணுகாது. No evil will come to us. இல்லை பிரியமானவர்களே. No, my beloved people. இந்த வழி நமக்கு வேண்டாம். We don't want this way. இந்த பாவிகளுடைய வழி நமக்கு வேண்டாம். We don't want the way of the sinners. தேவனுக்கு பயந்து நடப்போம். Let us be fearful, let us be afraid of God. திரைப்பட உலகில் ஒருவர் அருள்நாதர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். A man who was an actor in the cine field, he accepted the Lord Jesus அவருடைய Christ. வாழ்க்கை மாறியது. His life was changed. குடியை விட்டார். He gave up drinking. எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் விட்டார். He gave up all his evil habits. ஆனால் திரைப்பட உலகில் அவருடைய மதிப்பு குறையத் தொடங்கியது. But in the cinema world, his fame started coming down. என்ன பெரிய பரிசுத்தவன் ஆயிட்டானோ? What, has he become a very holy man? நம்ம குடிக்க மாட்டானாமே. He says he is not going to drink. இது அவருக்கு பெரிய கவலையாகி போச்சு. And he became very much worried about it. என்னடா இவ்வளவு முடிசூடா மன்னனா இருந்த இவ்வளவு நாளும். He said all these years, I was like a king. இப்போ நான் ஆண்டவரை பற்றி கூட யார்ட்டையும் பேச முடியலையே. But now I am not able to even speak about the Lord Jesus to anybody. கொஞ்சம் அவளோட போய் குடிக்கட்டும். So let me go along with them and drink a little bit. ஒரு பக்கம் பைபிள் வாசனால ஜெபம் பண்ணி நமக்குள்ள கர்த்தருக்குள்ள இருந்துக்கிடுவோம். One side I will read the Bible and I will be in God. மற்றொரு பக்கம் கொஞ்சம் குடிச்சுக்கிடுவேன். But the other side I will just drink a little bit. கொஞ்சம் நடனம் ஆடிக்கொள்வேன். I will go for dancing a little bit. அதன் பிறகு நான் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வேன் என்றார். And after that I will try to tell them about Jesus. முடிவு என்ன? What was the end? அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. There was a dispute which rose between him and his wife. விவாகரத்து ஏற்படும் போல இருந்தது. And the divorce was pending. அப்பொழுதுதான் தன் தவறை உணர்ந்தார். Then only he realized his mistake. அருள்நாதரிடம் திரும்பினார். He came back to the Lord Jesus. எனக்கு அன்பானவர்களே, my beloved people, பாவிகளுடைய வழி நமக்கு வேண்டாம். We don't want the path of the sinners. நாம் விலகி நிற்போம். We will move away from these. என்று tonight கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. இனிமேல் from now onwards, இன்று இரவு முதல், from tonight onwards, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. whatever you do will prosper. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடே அதை தெரியப்படுத்தும்படியாக இப்பொழுது உங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் சொல்லி சொல்லி, இயேசப்பா இதை நீ நிறைவேற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்கள். இப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். அந்த சமாதானம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் உங்களை தேடி வரும்படி செய்யும். இயேசப்பா அப்படியே செய், அப்படியே செய். உமது சமாதானத்தினால் உமது மகனை நிரப்பும், உமது சமாதானத்தினால் உமது மகளை நிரப்பும். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற ஒரு சமாதானமான உணர்வு, விசுவாசம், நம்பிக்கை அவர்களை நிரப்பட்டும். எங்கள் அப்பா என்னை கைவிட மாட்டார், கரெக்டாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், நான் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்க அவர்களுக்கு கிருபைத்தார் கிருபைத்தார் கிருபைத்தார். இப்பொழுது சமாதானத்துக்கு உரியவைகள் அவர்களை தேடி வரட்டும். எல்லாம் சமாதானத்துக்கு உரியவைகளாக இருக்கட்டும். வேலை தேடி வரட்டும், பரிசுத்தம் தேடி வரட்டும், வீட்டிலே செழிப்பு தேடி வரட்டும், உறவிலே ஆசீர்வாதம் தேடி வரட்டும். ஆண்டவனே, இன்னும் சரியான உறவுகள் தேடி வரட்டும், சரியான துணை தேடி வரட்டும், சரியான வீடு தேடி வரட்டும், சரியான உயர்வு தேடி வரட்டும், சரியான ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பின வெளிப்பாடுகள் தேடி வரட்டும். இன்று முதல் இந்த ஆசீர்வாதம்
சமாதானத்துக்குரியவைகளாக அவர்களை நிரப்போதாக சுவாமி, நிரப்போதாக. ஆனந்த தைலத்தை தார். வீட்டை கொடுத்திருக்கிறீர், ஆனால் அதை அந்த கடனை திரும்பி செலுத்த பணமில்லையே என்று தவிக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நினைத்தரலும் அந்த பணத்தை தாரும். வீட்டை கட்டி அவர்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளும் அப்பா. வீட்டை திரும்ப அவர்களை அனுபவிக்கும்படி கிருபை செய்யும். குடும்ப வாழ்க்கையும் அனுபவிக்க கிருபை செய்யும். சுகவீனங்களை நீக்கும். இயேசுவின் நாமத்தில் எல்லா சுகவீனமும் மறைவதாக, கரைவதாக, கட்டிகள் மறைவதாக. இப்பொழுது உமது பிள்ளைகள் விடுதலையாகட்டும். விசேஷமாக பெண் பிள்ளைகள் முகத்தை தொடும் கட்டிகள் எல்லாம் மறையட்டும், சுகமாக்கும். நன்றாக ஒரு சமாதானத்தோடு வாழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் சர்வ நோய்கள் மறைவதாக, சுகம் அடையட்டும். இந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.